இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கதை இப்போது பாஸ்ட்டுக்கு போகுது. இப்போது செங்குவையும் டைச்சுவும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சின்ன பசங்களாக இருக்காங்க. செங்கு தான் உருவாக்கின ராக்கெட் இன்ஜினை டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த ரிவர் சைடுக்கு வந்திருக்கான். கரெக்டாக இப்போ செங்குவுக்கு 10 வயசு ஆகுது. இப்போ செங்கு அதில் இருக்க பட்டன் அமுக்கிறான். அதை அமுக்கின உடனே அந்த ராக்கெட்டோட இன்ஜினில் இருக்கிற நாசில் வழியாக அவ்வளோ பெரிய ஹீட்டோட ஒரு நெருப்பு வெளியே வர ஆரம்பிக்குது. அதோட வெளிச்சம் கண்ணை கூசுகிற அளவுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. ஆனால் அது வெடிச்சிடுச்சு. வாக்கிங் வந்தவரும் கூட அவர் கூட்டிகிட்டு வந்த நாயும் ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க. இந்த ராக்கெட் இன்ஜின் சரியாக வேலை செய்யாத காரணத்தை செங்கு ஆன்லைனில் கம்ப்யூட்டர் வழியாக பார்த்துட்டு இருக்கான். அப்படி ஒரு ரிசர்ச் பேப்பரில் அதில் அட்வான்ஸ் லெவல் மேத்தமெட்டிக்ஸ்லாம் இருக்குது. இப்போ பண்ண இந்த ராக்கெட் இன்ஜினோட டெஸ்டிங்கில் இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஒரு மெயிலில் எழுதி அதை உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே சென்ட் பண்ணுறான் செங்கு. இந்த மெயில் உலக மக்கள் எல்லாருக்குமே போய் சேரும். அதுக்கு அடுத்து ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர்னு ஒரு இடத்த நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற ஒருத்தர், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இங்கே வந்து பாருங்களேன். நம்மளுக்கு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒருத்தன் ஒரு மெயில் அமைச்சிருக்கான். அவனுக்கு சில கேள்விகள் இருக்கிறதா இதில் போட்டிருக்கான். இந்த பிரபஞ்சமே கருப்பு நிறத்தில் இருக்கும்போது பூமியோட வானம் மட்டும் எப்படி ப்ளூ கலரில் இருக்குது. பரவாயில்ல, இந்த பையன் உண்மையிலே ஜீனியஸ் தான். இதுக்கு ஈஸியான பதில் தான் இந்த பையனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அது வேறு யாரும் அமிச்ச மெயில் கிடையாது, செங்கு அமிச்ச மெயில் தான். ராக்கெட் உருவாக்குவது எப்படின்னு சொல்லி மெயில் போட்டிருக்கான். அவர் ரைட் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே அதில் அவ்வளோ பெரிய மேத்தமேட்டிக்ஸும் கூட ஏகப்பட்ட லாஜிக்ஸும் இருக்குது. இதை பார்க்க ஒரு சின்ன பையன் பண்ண மாதிரி தெரியல, நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு சயின்டிஸ்ட் எழுதுன மாதிரி இருக்குது. அந்த பேப்பரை இவங்க படிக்க படிக்க பயம்தான் வருது. இந்த சின்ன பையனை இவ்வளோ பெரிய விஷயத்தை எழுதிருக்கான்னு சொல்லி இவங்களாம் நம்ப முடியல. யார் இந்த பையன்? இவன் சுத்தமாக எழுதுனது புரிய மாட்டேங்குது. இதுக்கு நம்ம பதில் சொல்லாமல் இதை இக்னோர் பண்ணிடலாம். எல்லாருமே அதை இக்னோர் பண்ணலாம் சொல்லும்போது அதில் ஒருத்தர் மட்டும் இதை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்க்குற யாராச்சும் இவரோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வேறு யாரும் கிடையாது, டாக்டர் எக்ஸு, அதாவது டாக்டர் ஜெனான் தான் இவர். இங்கே தான் டாக்டர் ஜெனான் எல்லாருமே ஸ்டோனாக மாறத்துக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. இவரோட முழு பேர் ஜெனான் அவுஸ்டான் விங்ஃபீல்டு. இவருக்கு இப்போது வயசு 20 ஆகுது. இப்போது செங்குவை காமிக்கிறாங்க. செங்குக்கு இப்போது ரிப்ளை மெயில் வந்திருக்கு. அதுவும் நாசா கிட்டேருந்தே வந்திருக்கு. அமிச்சது வேறு யாரும் கிடையாது, நம்ம டாக்டர் ஜெனான் தான். இவர் அந்த மெயில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் அந்த ராக்கெட்டோட இன்ஜினோட நாசில் நோபி மலாய் நாசில் அப்போ உருவாக்குங்க, ஏன்னா அதுதான் ஹீட்டில் சீக்கிரமாக உருகாது அப்படின்னு இவரோட ப்ரொபோசலை செங்குக்கு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூடவே அவரோட மெயிலில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்க சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருப்பார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் பிளாட்டினம் ரோடியம் அலாய் டெம்பரேச்சர் சென்சார். அதோட விலை மட்டும் 5 லட்சம் எண்ணுக்கு மேலே போகுது. இதை பார்த்து இவங்க சாப்பிட்ட நூடுல்ஸ் எல்லாத்தையுமே துப்பிட்டானுங்க. இப்போ செங்கு ஃப்ளைட்டில் ஜப்பானில் இருந்து அமெரிக்கா வந்து லேண்ட் ஆகிட்டான். ஏர்போர்ட்டுக்கு வெளியவே செங்கோட அப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு வேளை செங்கு தன்னோட அப்பாவை பார்க்க தான் வந்திருப்பான்னு பார்த்தா அவரோட கிரெடிட் கார்டை கேட்குறான். சரி பையன் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்குறான்னு சொல்லி அவரும் அவரோட கிரெடிட் கார்டை கொடுத்துட்டாரு. அப்போ அவன், இந்த கிரெடிட் கார்டு சயின்டிஸ்ட்டாக இருக்க ஆஸ்ட்ரோனாட் எல்லாருக்குமே கொடுப்பாங்க, இதை வச்சு எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்க முடியும்னு சொல்லி வில்லத்தனமாக சொல்கிறான். ஆக மொத்தம் இவங்க அப்பா காசுக்கு ஆப்பு வைக்க போகிறான். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சர் சென்சார், அப்புறம் ஜெனான் கேஸு, கூடவே கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப், கடைசியாக தெர்மல் கேமரா எல்லாத்தையுமே அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கிட்டான். இப்போது இதெல்லாம் வச்சு அந்த ராக்கெட் இன்ஜினை செஞ்ச உடனே இப்போ அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போது டாக்டர் ஜெனானை காமிக்கிறாங்க. அவர் இப்போது ப்ராஜெக்ட் ஹீலியம் 3ன்ற ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இது என்ன ப்ராஜெக்ட்னு இப்போ மர்மமாக தான் இருக்குது. செங்குவும் சைட் பை சைடாக அந்த ராக்கெட் இன்ஜினை அப்கிரேட் பண்ண பார்க்குறான். இன்னொரு பக்கம் ஜெனானுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஹீலியம் 3ன்ற ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜெனான் அப்போது செங்குக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராக்கெட்டை பயன்படுத்தி நம்மளால் நிலவில் தரையிறங்க முடியும். பல கண்டுபிடிக்காத விஷயத்தை இது மூலயமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பல கிரகங்களை இது மூலயமா நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இதே ராக்கெட்டை பயன்படுத்தி கண்டம் விட்டு கண்டம் போய் தாக்குற ஏவுகணையை உருவாக்குறாங்க. சயின்ஸுக்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்குது. ஆனால் அந்த சக்தி யார் கையில் இருக்கிறது தான் முக்கியம். அதை சரியான பாதையில் நம்ம கொண்டு போகணும். அதுக்கப்புறமா சில வருஷங்கள் போக ஆரம்பிக்குது. செங்குவும் இப்போது பெரிய பையன் ஆகிட்டான். இப்போ செங்கு அமெரிக்காவில் இருக்க நாசாவில் இருக்கான். அந்த இடத்துல பார்க் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய ராக்கெட் இன்ஜினை செங்கு பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. அவர் தான் டாக்டர் ஜெனான். ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. செங்குக்கு இப்போ எதிரியாக இருக்கிறதும் தன்னோட இன்ஸ்பிரேஷனான டாக்டர் ஜெனான். இப்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஃப்ரேமில். ஆனால் டாக்டர் ஜெனான் இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். மறுபடியும் செங்கு ஜப்பான் வந்துட்டான். ஜப்பானில் சில பறவைகள் எல்லாமே கல்லாக மாறி அதே இடத்துல விழ ஆரம்பிக்குது. இது சயின்ஸுக்கே புதுசாக இருக்குது. செங்கு அந்த விஷயத்த ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பான். அது இப்போ ட்ரெண்டிங்னால இப்போ டாக்டர் ஜெனானுக்கும் அந்த விஷயம் வந்து சேருது. அந்த இடத்துக்கு உடனே அஃபிஷியல்ஸ்லாம் வந்து அதை பத்திரமா எடுத்து கவரில் வைக்கிறாங்க. அந்த சாம்பிளை யூஎஸில் இருக்க டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரிவென்ஷனுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே அதுக்கு மேலே மேற்கொண்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க யாருக்குமே இது என்ன மெட்டீரியல்னே தெரியல. இது பார்க்க ஆர்கானிக்காக இருந்தாலும் ஆனால் இது ஒரு ஸ்டோனாக மாறி போயிருக்கு. இப்போது அமெரிக்காவில் காமிக்கிறாங்க.
அமெரிக்காவில் ஒரு இடத்துல டார்பாவோட ஒரு மீட்டிங் நடக்குது. டார்பா தான் யூஎஸ் மிலிட்டரிக்கு தேவைப்படுற எல்லா வெஹிக்கல்ஸும் எல்லா ரிசர்ச் ப்ராஜெக்ட் எல்லா வெப்பன்ஸும் அவங்க தான் உருவாக்கி தருவாங்க. அந்த இடத்துல தான் ஸ்டான்லி இருக்கான். அந்த இடத்துல தான் ஜனானும் இருக்கார். அந்த ஸ்டோனாக மாறின அந்த பறவையோட சாம்பிளும் ஒரு கையில் இருக்குது. இவருமே அந்த ஸ்டோனாக மாறின பறவையை ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் அது ஸ்டோனாக மாறி இருந்தாலும் அதுக்கு பிரெயினோட சிக்னல்ஸ் வெளியே வந்துட்டுருக்கு. அதாவது அந்த பறவை கல்லாக மாறி போயிருந்தாலும் அதோட மூளை இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அது இன்னும் ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அதே இடத்துல தான் லூனா, கார்லோ, மேக்ஸ் ஆடம்ஸ் இருக்காங்க. அப்போ கார்லோ லூனாக்கு ரிங்கெலாம் கொடுக்குறான். அந்த ஒரு சமயம்தான் ஒரு பச்சை நிறத்தில் ஒரு ஒளி ஒன்று பரவ ஆரம்பிக்குது. அங்கே இருக்க காட்டு முழுக்கவும் அந்த பச்சை நிற ஒளி பரவ ஆரம்பிக்குது. அந்த ஒளி யார் மேலே படுதோ அவங்க எல்லாருமே அதே செகண்டில் எல்லாருமே கல்லாக மாறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்லோ லூனா கொடுக்குற அந்த மோதிரத்தை அவன் சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே கல்லாக மாறி அதே இடத்துல விழுந்துட்டாங்க, டாக்டர் ஜோன், ஸ்டான்லி கூட. அப்புறம் பல 100 வருஷங்களாகுது. மழை இடி எல்லாருமே தாண்டி இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மேலே புற்களும் புல்லும் வளர ஆரம்பிக்குது. அதனால் இவங்க யாருமே இன்னும் இறக்கலை. இவங்க எல்லாருமே இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. இப்போ டாக்டர் ஜனா பின் நேக்லஸ் நேஷ்னல் பார்க்கில் தான் இப்போ இருக்கார். செங்குவும் கல்லாக மாறி போயிருக்கான். செங்குக்கு என்ன தான் கல்லாக மாறி போயிருந்தாலும் அவன் ஒரு நாளையும் அவன் எண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ டாக்டர் ஜனான், நான் ஒரு வேளை மீண்டு வந்தேன்னா இந்த இடத்துல நான் கார்ன்ஃபீல்டை உருவாக்குவேன். அது மூலிமா ஆல்கஹாலை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஃபியூலாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கல்லா மாறி போயிருந்தாலும் அவள் இப்போவே பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் 2 பேரும் ஒரே நேரத்தில் கண்ணை திறக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். உங்களோட வேறு ஒரு எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.